வேற யார் கையில நான் மாட்டி இருந்தாலும் இன்னைக்கு நாம இல்லை. எத்தனை பேர் சொல்ல சரியான நிலத்துல சரியானவர் கையில நான் மாட்டி இருக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி என்னை என்றும் நடத்தும் எபினேசர் உம்மை போல் வேறு யாரும் எனக்கில்லையே. ருசிச்சவங்க சொல்லுங்க, என்னை என்றும் நடத்தும் எபினேசர். வேற யாரும் இல்லப்பா, வேற யாரும் எனக்கில்லையே. கருத்தாய் விசாரித்து கனிவோடு நடத்தும் உம்மை போல யாரும் இல்லையே. கருத்தாய் விசாரித்து கனிவோடு நடத்தும் உம்மை போல. சத்தமாய் அவன் நாமத்தை சொல்லி, என் இயேசுவே உம்மை போல. ஆண்டவரை போல ஒருவர் இல்லை. அதனாலதான் பாருங்க, கிருபை அவனவனுக்கு தக்க கிருபை. மொத்தமா ஒரே ஆளு எல்லாருக்கும் ஒரே போல கிருபைனா ஆண்டவருக்கு தெரியும் இந்த பிள்ளை எப்படி நடத்தணும். அதனால்தான் ஆபிரகாமை நடத்தின விதத்திற்கும் ஈசாக்கை நடத்தின விதத்திற்கும் யாக்கோபை நடத்தின விதத்திற்கும் வித்தியாசங்கள் இருக்குது. ஆமென். எல்லாருமே அவர் கீழே தான், ஆனால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துகிற பாதை. என்னதான் வேதத்தில் ஒரு வார்த்தை இப்படி, அவர் கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். எல்லா ஆட்டையும் நடத்துறது போல சில ஆட்டை நடத்த மாட்டார். அவருக்கு தெரியும் இந்த ஆட்டை எவ்வளவு ஸ்பீடா நடத்தணும், இந்த ஆட்டை எவ்வளவு ஸ்பீட்ல கொண்டு போகணும், இந்த ஆட்டை எவ்வளவு மெதுவா நடத்தணும். ஆமென். என்னை நன்றாய் அறிந்து நடத்துகிற ஒரே ஒரு தேவன் உண்டு என்றால் நான் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை. ஆமென்.